அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பலத்தை நாங்கள் பெற்றதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை எழுப்பினீர், நன்றி அப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாக பலப்படுத்தி இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரியமான நாளாக ஆசிரிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தேவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். வேதாகமத்தில் சிலுவை சுமந்த தேவன் என்று வேதம் சொல்லுவதை நாம் அறிகிறோம். எல்லோரும் சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து கூட இருக்கிறோம். ஆனால் சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்பது ஒரு பாடுகளை, ஒரு துக்கங்களை சுமக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் வேதாகமத்தில் மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த இடத்தில் சிலுவை என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது? பாடுகளையா, அல்லது துக்கங்களையா, அல்லது துயரங்களையா என்றால் இல்லை. இந்த இடத்தில் சிலுவை என்பது உபதேசத்தை குறிக்கிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றாதவன். நாம் துக்கங்களை சுமந்திருக்கிறோம், துக்கங்களை பெற்றிருக்கிறோம், துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த துக்கத்தை போக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டியது என்னவென்றால் அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தைகள். வெறுமனே நான் கஷ்டப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று புலம்புவதை காட்டிலும் அந்த புலம்பலை நீக்குவதற்கு என்ன உபாயங்களை ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த உபாயத்தை நீக்குவதற்கு தேவ வசனம்தான் நம்மை பலப்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும். அதை இன்றைக்கு அநேகர் உணர்வது இல்லை. கஷ்ட நேரத்திலே ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறோம், கூக்குரல் இடுகிறோம், சங்கோஜப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், சில நேரங்களில் கோபமும் படுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய உபதேசங்களை ஏற்று தன்னுடைய சிலுவை என்னும் பாரத்தை நாம் சுமந்தால், அந்த சிலுவை என்னும் பாரத்தை நாம் சுமக்கும்போது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணத்தை பெற்றிருக்கிறோம். அந்த சிலுவை என்னும் அந்த உபதேசம் நம்மை துன்பத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து நம்மை நீக்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு அதே புஸ்தகம் மத்தேயு 10:40 சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவரிடத்திலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவரிடத்திலிருந்து புத்தி வரும் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இந்த ஞானத்தை, இந்த புத்தியையும் நாம் வேத எழுத்துக்களின் மூலமாக, வேத சத்தியங்களின் மூலமாக மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ வார்த்தைகளிலே நாம் நம்மை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாலும் அவருடைய வார்த்தைகளின்படி செய்வதற்கான பலத்தை நம்மிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோமா என்பதுதான் மிக மிக அவசியம். என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படி என்றால் என்னை என்றால் எதை என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்து என்றால் அவருடைய உபதேசத்தை. நான் சொன்ன வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினருடைய வசனமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை துதிக்கிறோம். அந்த தேவனாக இயேசு கிறிஸ்து தம்மை மகிமைப்படுத்தாமல் அவரை அனுப்பினவர் எனக்கு மேலாக ஒருவர் உண்டு என்று அவர் மகிமைப்படுத்துகிறாரே, அதுவே அவருடைய உயர்ந்த பண்பினை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஒரு தெய்வ வல்லமை உள்ளவர், ஒரு தேவ பிதா தம்மை தாழ்த்துகிறார். ஆனால் இன்றைக்கு மனுஷர்களாகிய நாம் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்து விட்டாலோ, மக்கள் மத்தியில் ஒரு அந்தஸ்தராக காணப்பட்டாலோ, அல்லது ஒரு தனவானாக காணப்பட்டாலோ, அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாலோ, நாம் நமக்கு கீழானவர்களிடத்தில் எப்படிப்பட்ட நடக்கையை நாம் காண்பிக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். யோசிப்போம். ஒரு பஸ்ஸில் செல்லக்கூடிய நடத்துனர், நாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம். அவர் நம்மிடத்தில் பரிமாறுகிற வார்த்தைகள் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதா, கோபத்தை எழுப்புகிறதா? யோசியுங்கள். ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர், அவரிடத்தில் நாம் பேசும்போது அவருடைய வாய்மொழிகள் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆனால் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்ட, இந்த உலகத்திற்கே அதிபதியாய் இருக்கிற தேவன் நம்மிடத்தில் எவ்வளவு தாழ்மையாய் இருக்கிறார். ஏன் அவர் தாழ்மையாய் இருக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார், அநேக லேகியோன்களை அவர் எனக்கு அனுப்புவார். அவரால் எல்லாம் செய்ய வல்லமை உண்டு. ஆனால் அவர் அதை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் பெருமை மனிதனை பலவீனப்படுத்தும். பெருமை மனிதனை அகங்காரம் கொள்ள வைக்கும். பெருமை மனிதனை ஏமாற்றும். நம் தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றாதவன். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பெருமையுள்ளவன் தேவனுக்கு உகந்தவன் அல்ல. பெருமையுள்ளவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தாழ்மையுள்ளவனோ கிருபை பெற்றவனாய் காணப்படுகிறான் என்றுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய காலங்களில் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்ன போதே அநேகர் நினைப்பது ஒரு தவறான எண்ணங்களை உருவாக்குகிறது. வேதம் எண்ணத்தை சொல்லுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கையுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமென்றால் அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பெருமையுள்ள பிள்ளைகள் வேதத்தில் பதித்திருக்கிற சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எப்படி தாழ விழுந்து மண்ணோடு மண்ணாக போனார்கள் என்பதை வேத சரித்திரமே நமக்கு சொல்லுகிறது. ஏன்? நாம் இன்றைக்கு சத்துரு, சாத்தான், பிசாசு என்று சொல்லுகிறோமே, அவனே உயரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளை, எந்த நிலையிலும் நாம் நமக்கு யோசனை சொல்லுகிற மனிதனை இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை அவனை கொண்டு தேவன் நாம் தரமற்றவன், கீழானவன் என்று யாரையெல்லாம் நினைக்கிறோமோ, ஒன்றுக்கு உதவாதவன், கல்வி அறிவு இல்லாதவன், இவன் எப்படி என்று நாம் நினைக்கிறோமோ, ஏன் ஒருவேளை தேவன் அவனை கொண்டு நமக்கு புத்தி புகட்டக்கூடாது? பேசுகிறவன் எப்படிப்பட்டவன் என்று நாம் ஆராய்ந்து பார்க்காமல், அந்த பேசுகிறவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நமக்கு நன்மை பயக்கும் என்றால்,
நமக்கு நல்வழி காட்டும் என்றால் அந்த வழியில் நடப்பது தான் நம்முடைய கடமை. ஒருவேளை சிறியவனாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், ஒருவேளை முதியவராக இருக்கட்டும், ஒருவேளை பார்வைக்கு அருவருப்புள்ளவனாக இருக்கட்டும், இன்றைக்கு அந்த தாழ்மை குணம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாலமன் ஞானி பாடும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே அங்கு 34வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பெருமிதம் கொள்ளாமல் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று நாம் நினைத்தால் நமக்குள் புகழ்ச்சி வேண்டாம், பெருமை வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அவர் சொல்லுகிறார், உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படி பின்பற்றி வரும்போது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உன் சத்துருக்களை முன்பாக எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கும் நீ பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் உன்னை குறித்து இகழ்வோரையோ துன்புறுத்துவோரையோ குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேலை என்ன? நீ என்னை பின்பற்றி வா, என் உபதேசத்தின்படி நட, மீதியை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த அனுபவம் நம்மிலே எத்தனை பேருக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் காண்பிக்கிற அந்த அன்புதான் நம்மை மிகுந்த அன்புள்ளவர்களாக மாற்றுமே தவிர, நாவினாலோ அல்லது உதட்டினாலோ புகழப்படுகிற அன்பு ஒன்றுக்கும் உதவாது, காற்றோடு காற்றாக போய்விடும். ஏனென்றால் அதில் கிரியை இல்லை, செயல் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற சப்தம் எவ்வளவு வலுவாய் துணிக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் எத்தனை பேர் சிலுவை சுமக்க பிரியமில்லாமல் இருக்கிறோம்? பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் நம்மை ஒதுக்கி தள்ளுகிறோம்? ஐயோ, எனக்கு கஷ்டமே வேண்டாம், எனக்கு துன்பமே வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக எனக்கு நிம்மதியை தாரும் என்றுதான் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இங்கு வேதாகமத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் என்ன? 90வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒருவேளை நாம் துன்பங்களை இக்கட்டுகளை சந்தித்து சகித்திருக்கிறோம் என்றாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கேற்ற சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் சொல்லுகிறார், அவர் சஞ்சலப்படுகிறது தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒருவேளை அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் அவர் தம்முடைய கிருபையின்படி நமக்கு இறங்குவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் நட, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சிலுவை என்பதற்குரிய அந்த வாக்குத்தத்தம் என்ன என்பதை
இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். 68வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லுகிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சங்கோஜப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன் பாரங்களை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன் துக்கங்களை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா. உங்கள் எல்லோருக்காக நான் எத்தனை விதமான பாடுகளை பட்டேன் யோசித்து பாருங்கள். எத்தனை தூஷணங்களை நான் கேட்டு சலித்து போய்விட்டேன். எத்தனை பெருமிதங்களை பார்த்து நான் துக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை குறித்து யாரும் நீங்கள் கவலைப்படவே இல்லை என்று சொல்லுகிறார். நான் பட்ட பாடுகளை காட்டில் நீங்கள் பாடுகளா பட்டிருக்கிறீர்கள். அன்பு பிள்ளைகளே, நம் தேவன் தம்முடைய இரக்கத்தை நம் மீது காண்பிக்கிறார். அவர் ஒரு நாளும் தம்முடைய பாடுகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 தீமோத்தேயு 3:12 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்தவனால் கிறிஸ்துக்குரியவனாய் இருந்தால், தேவ பக்திக்கு உரியவனாய் இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பக்தியாய் இருக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 இருக்கிறது. நான் தேவ பக்தியாய் நடக்க எனக்கு மனது இருக்கும் என்று சொன்னால் எனக்கு இக்கட்டுகளும் துன்பங்களும் தான் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாடுகளை நாம் எப்படி சகிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பின்னே வா. வாலிப நாட்களில் நீ சுமையை சுமப்பது உனக்கு எளிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். என் நுகத்தை நீ சுமப்பது உனக்கு எளிதாய் இருக்கும், சுமந்து பார் என்று சொல்லுகிறார். மத்தேயு 11:29-30 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை நீ சும. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சிலுவை சுமந்த அவர் உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். யோசித்து பார்ப்போம். எத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என்றைக்காவது இவனுக்காக நான் சிலுவை சுமந்தேன் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டினது உண்டா? இல்லையே. ஆனால் நாம் மாத்திரம் நம்முடைய துக்கங்களை குறித்து எத்தனையோ பேர்களிடத்தில் புலம்புகிறோம், வருத்தப்படுகிறோம், உதவிகளை கேட்கிறோம். ஆனால் நம் தேவன் யாரிடத்தில் புலம்பினார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தான் புலம்பினார். இவர்களை தண்டியும் என்று ஒரு நாளும் அவர் சொல்லவே இல்லை. தன்னை சிலுவையில் அறிந்ததற்கு பின்பு கூட அவனை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். இன்றைக்கு சிலுவை என்பது வெறும் அடையாளத்தை சுமப்பது அல்ல. சிலுவை என்பது ஒரு சிலுவை செய்து நாம் போட்டுவிட்டால், சரீரத்தில் போட்டுவிட்டால் நான் கிறிஸ்தவன் என்று காட்டுவது அடையாளம் அல்ல. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பெண்கள் தங்களுடைய திருமண பந்தத்திலே கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு சிலுவையை தாலியிலே போடுகிறார்கள். அது தவறா இல்லையா என்பது அர்த்தம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சிலுவை அடையாளம் அல்ல. சிலுவை வைத்திருப்பதனால் மாத்திரம் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்வது அழகல்ல. உண்மையில் அவருடைய பாடுகளை ஏற்று அவருடைய பின்னடிகளை நாம் அவர் அடியின் மேல் அடி வைத்து நடக்க வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்குரிய அடையாளம் எத்தனையோ இருக்கிறது. அது அடையாளமா? இல்லை. அது வெளித்தோற்றத்திற்குத்தான் அடையாளமே தவிர உள்ளான ஒரு மனமாறுதலுக்கு எது அடையாளம்? உள்ளான ஒரு போதனை என்ன? சிலர் ஆடைகளை உடுக்கிறார்கள், வெண்மை ஆடைகளை. சிலர் ஆபரணங்களை போட்டுக் கொள்வதில்லை. சிலர் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சிலுவையை தங்களுடைய சரீரத்திலே ஆணானாலும் பெண்ணானாலும் அணிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்த மாத்திரத்தில் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். அது அல்ல.
அது வெளிப்படையான தோற்றம். ஆண்டவர் வெளிப்படையான தோற்றத்தை விரும்பவில்லை. அவர் சொல்லுவதெல்லாம், நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு என் உபதேசத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். நான் உனக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சிலுவை உபதேசம் எத்தனை இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். சிலுவையில் 7 வார்த்தைகள் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளில், மரண நாளில் மாத்திரமே அந்த 7 வார்த்தைகளை பேசுகிறோம். பேசுவது தவறா சரியா என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த 7 வார்த்தைகளுடைய நிபந்தனைகளை அந்த ஒரு நாள் தவிர நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கை கொண்டு நடக்கிறோம்? ஆச்சாரமாகத்தான் அந்த நாளை ஆசரிக்கிறோமே தவிர அனுபவ ரீதியாக அந்த நாளை ஆசரிப்போர் எத்தனை பேர்? அன்பு பிள்ளைகளே, என்னை அறிந்திருக்கிறவன் என்னை தெரிந்து கொண்டவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை தெரிந்து கொண்டவன் அவரால் அழைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரால் அழைக்கப்பட்டவன் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அல்லது அவரால் அழைக்கப்பட்டவனா? அப்படி அழைக்கப்பட்ட நான் அவருக்கென்று உண்மையாக இருக்கிறேனா? எனக்கு பிரியமான தேவப்பிள்ளை, இதுதான் சிலுவையின் உபதேசம். இதுதான் அவரை பின்பற்றி வரக்கூடிய வாக்குத்தத்தங்கள். ஆலயத்திற்கு செல்வதனாலோ அல்லது நாம் அவரை குறித்து ஊழியம் செய்வதனாலோ அவரை பின்பற்றுவதற்கு அடையாளம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 15:10 வாசித்து பாருங்கள். நான் என் பிதாவின் வார்த்தைகளுக்கு, சொல்லுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நீங்களும் என் உபதேசத்திற்கு, என் கற்பனைகளுக்கு, என் வாக்குகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். இதுதான் அவரை பின்பற்றுகிற உபதேசம். என்னை பின்பற்றி வா என்று சொன்னதன் உபதேசம் இதுதான். இந்த உபதேசத்தில் நாம் நம்மை எந்த அளவுக்கு தேவனுக்குள் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் என்பதை யோசித்து அந்த சிலுவையின் உபதேசத்தின் பாதையிலே நாம் நடப்பதற்கு ஒருவேளை பலவீனம் நமக்குள் இருக்கும் என்று நம்முடைய இருதயம் சொல்லும் என்றால் அந்த பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி மெய்யான நீதியிலே அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கான பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சகாயத்தை நாடுவோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய பங்கு நம்மை பலப்படுத்தும். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் சிலுவையின் உபதேசம் பின்பற்றி வரக்கூடிய உபதேசம் என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஆண்டவரே பலத்தை தந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் பாரத்தோடு செபிப்போம். இதை கேட்கிற பிள்ளைகள் தயவு கூர்ந்து மற்றவர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.